சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த புன்னகையை அனுபவிக்க தயாராகிவிட்டீர்களா? நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சீதா, ராமன், லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் எல்லோரும் அவளும் தயாரா இருக்கா நம்முடைய ஸ்லோகத்தை கேட்பதற்காக. அவ முன்னாடி ஸ்லோகத்தை விண்ணப்பிப்போம், புன்னகையை அனுபவிப்போம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தத்தின் 9வது ஸ்லோகம். இப்ப இந்த புன்னகை விஸ்வாமித்திரரை பார்த்து ராமன் பூத்த புன்னகையாம். இப்ப என்ன காட்சினா, விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு சித்தாசிரமம் நோக்கி செல்கிறார். சித்தாசிரமத்தில் தான் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ண போகிறார். அந்த யாகத்துக்கு காவல் காக்கத்தான் ராம லக்ஷ்மணர்களை உடன் அழைத்து செல்கிறார். வழியில ராம லக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரர் நிறைய கதைகள் சொன்னாராம். அந்த கதைகளை கேட்டு ராமன் பூத்த புன்னகை, அதைத்தான் அனுபவிக்க உள்ளோம். ஸ்லோகத்தை முதலில் சேவிப்போம். பூயச்சித்ரா சுரம்யாக பதி குஷிக புவஹ ஷிண்வதஸ்தே கதாஸ்தாக திருஷ்ட்வா சௌமித்ரிவக்த்ரம் ரசம் அனுபவதஹ பிரீத்திமன் மானசஸ்ய ஆசீன் மந்தஸ்மிதம் யத் வதன கமலஜம் ஹந்த சாக்கூத்தம் ஏதத் சத்யம் சம்பன்மயம் யத் ஸ்புரதி ரகுபதே பஷ்யதச்சித்தஹாரி. அதாவது விஸ்வாமித்திரர் வழியில் செல்லும் போது இந்த குழந்தைகளுக்கு அலுப்பு தெரியாம இருக்கணும்னு நினைச்சாராம். அதனால என்ன பண்ணாராம், பல விசித்திரமான பல வகைப்பட்ட ரொம்ப இனிமையான கதைகளை எல்லாம் ராமலக்ஷ்மணர்களுக்கு சொல்லிக்கொண்டே விஸ்வாமித்திரர் சென்றார். இது ஸ்ரீராமாயணத்தில் சுவையான பகுதி. கங்கை எப்படி உற்பத்தியானது, கார்த்திகேயனான முருகன் எப்படி தோன்றினார், இது போன்ற பல வரலாறுகளை எல்லாம் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்ல, அதை காது குளிர, ஆகா ஒரு ரிஷி எவ்வளவு அழகாக கதை சொல்கிறார் என்று, ராமா நீ காது குளிர அதை கேட்டாய், நீ கேட்டதோடு மட்டுமில்ல அப்படியே லக்ஷ்மணன் முகத்தையும் பார்த்துக்கிறானா. திருஷ்ட்வா சௌமித்ரி வக்திரம், ராமா நீ அப்படியே லக்ஷ்மணன் முகத்தையும் பார்த்து அவன் எப்படி இந்த கதையை ரசிக்கிறான் அதையும் பார்த்துண்டு ரசம் அனுபவத்தகா, அந்த கதையில் உள்ள சுவையை எல்லாம் நன்றாக உள்வாங்கி கொண்டு பிரீத்திமன் மானசஸ்ய, மனதார பிரீத்தி அடைந்து இவ்வளவு அழகா விஸ்வாமித்திரர் கதை சொல்கிறாரே என்று அந்த கதைகளை கேட்டு மகிழ்ந்து, அப்போ ஒரு மெல்லிய புன்னகை, உன்னுடைய திருமுகமே ஒரு தாமரை, ஒரு தாமரை மலர்வது போல உன்னுடைய முகத்திலே ராமா நீ ஒரு மெல்லிய புன்னகையை தோற்றினாயே, அந்த புன்னகை, அதைத்தான் இப்போது நீ வடுவூரிலும் காட்டுகிறாய். உன் முகத்திலே அந்த புன்னகை தான் ஒளி வீசுறது. அது எப்படிப்பட்ட புன்னகைனா, எங்கள் உள்ளங்களை எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுறதுடா. வடுவூர்ல நீ பாட்டுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிற, பஷ்யதச்சித்தஹாரி, காண்போருடைய உள்ளங்களை எல்லாம் அபகரித்து செல்லும் புன்னகையாக அது விளங்குகிறது. அது மட்டுமா, சத்தியம் சம்பன்மயம் தது, சம்பத்துனா செல்வம்னு அர்த்தம். இந்த புன்னகை இருக்கிறதே, இதுவே எங்களுக்கு எல்லா செல்வமாகவும் விளங்குகிறது, எல்லா செல்வத்தையும் இந்த புன்னகையே அருளுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப கருத்து என்னன்னா, ராமா நீ பயணிக்கும் போது, விஸ்வாமித்திரரோடு யாகம் செய்யும் இடம் நோக்கி பயணிக்கும் போது அவர் சொன்ன கதைகளை கேட்டு அதன் இனிமையை அனுபவித்து அவரை பார்த்து பூத்த புன்னகையைத்தான் வடுவூரிலே காட்டுகிறாய். இது எம் உள்ளங்களையும் கவர்கிறது, வளங்களையும் அருள்கிறது. அந்த 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோமா? இப்ப இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் என்னும் ரிஷி கதை சொல்ல, அந்த கதை கேட்ட ஆனந்தத்தாலே ராமன் பூத்த புன்னகை இது. அப்போ கதை கேட்டதுதான் புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நாம ஒரு வழி பயணம் அந்த மாதிரி எல்லாம் மேற்கொள்கிறோம், ஒரு தூரமா ஒரு யாத்திரை போறோம், ஒரு திருத்தலம் திவ்ய தேசத்துக்கு போறோம்னா, அப்போ பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். ஏன்னா அந்த பக்தி கதைகளை கேட்டுக்கொண்டே போனால் நம்முடைய மனசுங்கிறது இயல்பா பகவான்கிட்ட ஈடுபடும். அங்க போய் பகவத் குணானுபவம் நன்னா பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல பயண களைப்பும் தெரியாது. பகவானை அனுபவிச்சுட்டே போனோம்னா எந்த களைப்பும் தெரியாது. அதற்காகத்தான் விஸ்வாமித்திரர் கதை சொல்லி இருக்கிறார். அந்த செய்தி உள்ள இருக்கு. அதனால இப்போ வழிச்சோறுன்னு சொல்றோம் இல்லையா, பாத்தேயம், ஒரு நீண்ட தூரம் போறோம்னா கையில கட்டிண்டு எடுத்துன்னு போறோம் சாதத்தை. அதுபோல எம்பெருமானை நோக்கி ஒரு திருத்தலத்துக்கு போனாலும், ஏன் எங்க போனாலுமே பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம்னு சொல்லுவா. பகவன் நாம சங்கீர்த்தனத்தை வழிச்சோராக கையில எடுத்துன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பயணமுமே நமக்கு கிடைப்பா தெரியாது. ஆனந்தமா பகவத் குணத்தை அனுபவிச்சுட்டே போலாம். அது இந்த புன்னகை தெரிவிக்கும் 2வது விஷயம். 3வது, இந்த புன்னகையை அனுபவித்தால் என்ன பலன்னா, ஸ்லோகத்திலேயே சம்பத்மயம் தர்,
எல்லா சம்பத்து, செல்வம், வளங்கள் எல்லாத்தையும் தரக்கூடிய புன்னகை. அதனால நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உள்ள சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிப்போமா? நீங்களும் தயாராகுங்கள். பூயச்சித்ராசுரம்யா பதிகுஷிக புவஹ ஸ்ருண்வதஸ்தே கதாஸ்தாக திருட்வா சௌமித்ரி வக்திரம் ரசமனுபவதः பிரீத்திமன் மானசஸ்ய ஆசீன் மந்தஸ்மிதம் யத் வதன கமலஜம் ஹந்த சாகூதமேதத் சத்யம் சம்பன்மயம் சத் ஸ்புரதி ரகுபதே பஷ்யத சித்தஹாரி என்று இந்த புன்னகை நம் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளட்டும், வளங்களையும் நமக்கு அருளட்டும் என்று ராமபிரான் திருவடிகளிலே நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இனி இதற்கு அடுத்த புன்னகை தாடகை என்ற ஒரு அரக்கி வரப்போகிறாள். அந்த அரக்கியை விஸ்வாமித்திரர் வர்ணிக்கப் போகிறார். வர்ணனையை கேட்டு ராமன் சிரிக்கப் போகிறான். நாமும் அந்த புன்னகையை அனுபவிக்க தயாராவோம். நன்றி, வணக்கம்.